ஸோ ஃபர்ஸ்ட்டு தளபதிக்கும் உங்களுக்கான மீன் தளபதி எந்த மாதிரியான கோர் ஃபேன் நீங்க? அத பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. ஐயோ! அதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதுங்க. நான் பயங்கர வெறித்தனமான தளபதி ரசிகன் நானு. அதான் எந்த எந்த அளவுக்கு வெறித்தனமானா, இப்ப என்ன படம், எந்த படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும், நம்ம உதயம் தியேட்டர்ல எல்லா படத்துக்குமே பாலாபிஷேகம் பண்ணியிருக்கேன் நானு. நான் தான் குட்டியா இருப்பேன். என்ன தான் மேல தூக்கி விடுவாங்க. பேனர் மேல கட் அவுட் மேல ஏறி நான் தான் பால் அடிப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாரி தளபதி, தளபதி, தளபதி. நான் சின்ன வயசுல எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு விவரமே தெரியாது. சாரி. எனக்கு விவரம் தெரிஞ்சும்போதே நான் தளபதி ரசிகன் தான். ஆனா எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே நான் அவர் ரசிகன்றது வந்து எங்க வீட்ல சொல்லுவாங்க. அவரோட சாங்ஸ் தான் அந்த "அப்படி போடு", கில்லி சாங்ஸு. அந்த டைம்ல திருப்பாச்சி அந்த டைம்ல தான் ரொம்ப சின்ன பையன் நான். ஸோ நான் பாடிட்டே சுத்துவேன். அந்த "மதுரைக்கு போகாதடி" அந்த பாட்டுலாம். ஸோ எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடிலருந்தே நான் அவரோட ரசிகன் தான்றது வீட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்கா அவரோட ரசிகன் ஆயிட்டேன். அந்த லீக் பிரச்சனைகள் ஏன்னா நம்மலாம் இண்டஸ்ட்ரியில இருக்கோம். இந்த மாரி கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு விஷயத்த கொண்டு வரோம். அது சின்ன பட்ஜெட் ஆகட்டும், பெரிய பட்ஜெட் ஆகட்டும். இந்த லீக் அப்படின்ற நடக்கும்போது, அது ஒரு ஃபேனாவோ, இல்ல ஜெனரல் ஒரு ஆக்டராவோ உங்களுடைய இது. அது ஆப்வியஸா ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா, ஆ ஓப்பனாவே சொல்றேன். எனக்குமே அந்த லிங்க்ஸ் நெறைய ஷேர் ஆச்சு. எவ்வளோ பேர் சொன்னாங்க, "படம் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு, பாரு." நான் நான் வந்து சும்மாவே ஒரு படத்த டவுன்லோட் பண்ணி பார்க்க மாட்டேன். இப்போ ஓடிடின்னு ஒரு கல்ச்சர் வந்ததுனால அந்த ஓடிடில பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த குவாலிட்டி வந்து தியேட்டர்ல ஒரு குவாலிட்டி கிடைக்கணும். அதே குவாலிட்டி இப்போ ஓடிடில வரதுனால தான் ஓடிடில படம் பார்க்குறேனே தவிர்த்து, நான் டவுன்லோட் பண்ணி என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது படம். நான் பார்க்கக்கூடாது அந்த மாரி விஷயங்கள பத்தி பேசல. எனக்கு குவாலிட்டியாவே அது மிஸ் ஆயிடும்ன்ற ஒரு ஃபீல் இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் குவாலிட்டியா குடுக்குறாங்கன்னா, அந்த குவாலிட்டிய மிஸ் பண்ணாம நம்ம எப்படி அந்த சோர்ஸ்ல பார்க்கணுமோ, அந்த சோர்ஸ்ல பார்க்கணும். அ இந்த லீக்க பத்தின விஷயங்கள் வந்து நான் இப்போ சொன்னேன்ல, தியேட்டர்ல எவ்வளோ நைட் ஆனாலும் விடிய விடிய நின்னாச்சு அந்த படத்த நான் போய் தியேட்டர்ல தான் பார்ப்பேன். அதுதான் அ ஒரு ரசிகனா நான் அவருக்கு குடுக்குற மரியாத. ஒரு ஒரு சினிமாக்காரனா நான் சினிமாக்கு குடுக்குற மரியாத அதுதான். ஸோ அந்த மரியாத வந்து நம்ப கலைய எல்லாருமே ரசிக்கிறோம். நான் அந்த கலைய ரசிக்கிற ஒருத்தவங்களுமே அந்த கலைக்கு ஏத்த மரியாத குடுக்கணுன்றத நான் கேட்டுக்கிறேன்.